ஹே ஃபோக்ஸ், ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ்டோன்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு, ஜெம்ஸ்டோன்ஸ்னால் என்ன? ஜெம்ஸ்டோன்ஸ்னால் அது ஒரு கல்லுன்னா கல்லில் நிறையா வகை இருக்குது. அதாவது பாறாங்கல், செங்கல், கூழாங்கல், அந்த மாதிரி அதுவும் ஒரு கல். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று செமி ப்ரெஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரெஷியஸ், செமி ப்ரெஷியஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டைமண்டு, ரூபி, எமரால்டு, அப்புறம் சஃபயர், இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். அதாவது பூமியிலேருந்து கிடைக்கும் போதே, பூமின்னு இல்லை, மலைகள், பாறைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில தான் இந்த கல்லுங்களும் இருக்கும். அதாவது மற்ற கல்லில் வந்து இப்போ ஒரு பாறாங்கல்னா அதுக்கு ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஒரு கெமிக்கல் காம்போசிஷன். இப்போது இந்த டைமண்டுனா அதில் என்ன கெமிக்கல், என்ன மாதிரியான கெமிக்கல் ஒன்றா சேர்ந்து அந்த டைமண்டாக உருவாச்சு. சஃபயர், ப்ளூ சஃபயர் இருக்குது, எல்லோ சஃபயர் இருக்குது. இந்த மாதிரி அந்த கல்லுக்கு உண்டான கெமிக்கல்ஸ், அந்த கெமிக்கல் இறுகி இந்த கல்லாக ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லுக்கும் கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் சும்மா சாதாரணமாக நிறைய பேர் வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறவங்க முதல்ல ஏதாவது வன்மமாக கமெண்ட் போட்டணும்னா முதல்ல போட்டுருங்க. அப்புறம் வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஏதாவது ஒரு தெளிவு கிடைச்சதுன்னா சந்தோஷம். சரி, கல் உண்மைதான். உண்மைன்னா கல்லாக இருக்கணும். அந்த ஸ்டோன் வந்து ஒரிஜினல் ஸ்டோனாக இருந்தால் வேலை செய்யும். இது எப்படி வேலை செய்யுது? ஏன் ஒரு ஆள் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டோன் போடுறாங்க? அது எதுக்கு? ஜாதகத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துறேன். சரி, ஃபஸ்ட்டு ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னால் பூமியிலேருந்து எடுக்கும் போதேவும் இந்த 4 ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸில் வந்துடும். இது ஏன் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னா, இந்த 4 கல்லும் வெட்டி எடுக்கும் போதேவும் அதே மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து கட் பண்ணி லைட்டாக தீட்டுனா போதும். அதாவது தீட்டுறதுனா பட்டை தீட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் எவ்வளோ தான் அதை வந்து பட்டை, அதாவது இந்த உப்பு தாள் வச்சோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கிரைண்டிங் மிஷின் வச்சோ தீட்ட வந்து அது வந்து அதே பாலிஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதோடைய ஒரிஜினலே அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுதான் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். இது மட்டும் இல்லாமல் இதோடைய ஹார்ட்னஸை வச்சும் கணக்கு பண்ணுவாங்க. அதாவது நேச்சுரலாக கிடைக்கிற ஸ்டோன் வந்து அதோடைய ஹார்ட்னஸ், கடினத்தன்மை முக்கியம். அதாவது இப்போ 10க்கு 10ன்னா அது வந்து டைமண்டோடைய ஹார்ட்னஸ் வந்து 10க்கு 10 ஃபுல் மார்க் அப்படிம்பாங்க இல்லையா. இது வந்து அதே மாதிரி ரூபிக்கும் இருக்குது, சஃபயருக்கும் இருக்குது, எமரால்டுக்கும் இருக்குது. அதோடைய ஹார்ட்னஸ், அப்புறம் அதோடைய கலர். ஒவ்வொரு நாட்டில் வேறு மாதிரியான ஸ்டோன் கிடைக்கும். இதே ஸ்டோன் தான், பட் அதோடைய கலர் டிஃப்ரென்ஸ் வரும், கொஞ்சம் ஹார்ட்னஸ் டிஃப்ரென்ஸ் வரும், அதோடைய தன்மை வித்தியாசம் வரும் ஒவ்வொரு நாட்டுக்கும். இப்போ பர்மாலாம் ப்ளூ சஃபயர்லாம் பர்மா, இந்த மாதிரி ஒரு சில நாடுகளில் கிடைக்கும். அது என்னென்ன நாடுகள்னு போக பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அதோடைய ப்ராப்பர்ட்டி லைட்டாக டிஃபர் ஆகும். ஓகே, இது வந்து ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். மற்ற ஸ்டோன்ஸ் எல்லாமே செமி ப்ரெஷியஸ். அதாவது கல் கிடைக்கும், அதை எடுத்து வெட்டி அதை பாலிஷ் பண்ணால் தான் அது ஷைனிங், அந்த பளபளப்பாக பாலிஷ் பண்ணால் தான் அந்த ஸ்டோன் வந்து பளபளன்னு இருக்கும். இது வந்து செமி ப்ரெஷியஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்டோன்ஸ், இதெல்லாம் நேச்சுராக உருவாகிறது. கெமிக்கல் காம்போசிஷன், ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும். சரி, இந்த ஸ்டோனை பற்றியான ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட், இந்த ஒரு விஷயம், அதாவது கடவுளை நம்புகிறவங்க சயின்ஸை நம்புவாங்க. சயின்ஸை பொதுவாக எல்லாருமே நம்புவாங்க. ஏன்னா அதில் சில நிரூபணங்கள் இருக்குது, நிரூபிப்பாங்க. கோயில்கள் போகிறவங்களும் ஒரு சில நிரூபணங்களும் இருக்கு. ஒரு சில இதை வந்து நிரூபிக்க முடியும். அதாவது கோயிலில்
சில பேர் வந்து நான் இந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டேன் எனக்கு வந்து வேலை கிடைக்கணும் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் நிரூபணம். சயின்ஸை நம்புகிற பல பேரும் கடவுளையும் நம்புவாங்க. ஆனால் சயின்ஸை நம்புகிற சில பேர் வந்து கடவுளை நம்ப மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ப மாட்டாங்க. ஆனால் கடவுள் இருக்காரு அப்படின்ட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெளிநாட்டில் அவங்க கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது நான் வந்து கடவுளை பார்த்தேன், அவர் வந்து ஒரு ஒளி ரூபத்தில் இருந்தார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து கடவுள் டாபிக், சரியா? கடவுள் டாபிக்ங்கிறத விட்டுருவோம், இப்போதைக்கு விட்டுருவோம். இதை இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டோன்ஸில் பார்த்தீங்கன்னா ராசிக்கும் ஸ்டோன்ஸுக்கும் என்ன சம்மந்தம்? முதல்ல ஜாதகம் எப்படி எழுதுகிறாங்க, எப்படி ஒருத்தருக்கு ராசி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ராசி எது கூட கனெக்ட் ஆகுது, அதாவது இந்த ஜாதகம் எது கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ், கேலக்ஸி, பிளானட் இது கூட கனெக்ட் ஆகுது. அப்போது இந்த கனெக்ஷன் பேசிக் இருக்கு இல்லையா, கோள்கள், பிளானட்ஸ், இது எப்படி இருக்கு, இதோடைய அடிப்படை, அதாவது நம்ம சாதாரணமாக எப்படி நினைச்சிட்டு இருக்கோம் எப்பயுமே, இந்த கேலக்ஸி, பூமி இருக்கிற இந்த கேலக்ஸி வந்து மில்கி வே கேலக்ஸி. ஸோ இந்த கேலக்ஸி, அதே மாதிரி கேலக்ஸி நிறைய இடத்துல இருக்கு, நிறைய கேலக்சிஸ் இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கேலக்ஸி எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது இப்போ நம்ம பல வருஷமாக எப்படி நம்பிக்கிட்டு இருக்கோம், எப்படி நினச்சிட்டு இருக்கோம், சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுது. ஆனால் இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதிக்கவும் இல்லை, சூரியன் மறையவும் இல்லை. சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது, பூமி அதை சுற்றி வருது. இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமி சுற்றுறதுனால நம்ம அந்த சூரியனை நம்ம பார்க்குறோம், அது நம்மளை விட்டு மறையுது. நம்ம சுற்றுறதுனால தான், அதாவது பூமி சுற்றுறதுனால தான் இது மறையுது. இது வந்து இது இப்போது இந்த மில்கி வே கேலக்ஸிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது, சூரியன் ஒரே இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஒரே இடத்துல இல்லை. சூரியன் மற்ற கோள்கள் எல்லாமே தன்னைத்தானே சுற்றிக்குதுன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம எப்படி நினச்சிட்டு இருக்கிறோம், சூரியன் ஒரு இடத்துல இருக்குது, சூரியன் மற்ற கோள்கள் இந்த சூரியனை இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, சூரியன் ஒரு இடத்துல நின்று இங்கே இருக்குது, மீதி எல்லாம் இப்படி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இதை இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் இது நாள் வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் அது உண்மை இல்லை. சூரியன் நகர்ந்துக்கிட்டே இருக்கு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் கேலக்ஸி சிஸ்டம் இது எப்படி சூரியன் எப்படி போயிட்டுருக்கு, மற்ற கோள்கள் எப்படி இருக்குன்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மீதி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சூரியன் அப்படி போயிட்டே இருக்கு. சுற்றும் போது இப்படியான ஒரு டிஎன்ஏ ஃபார்மேஷன், அதாவது டிஎன்ஏ ஃபார்மேஷன்னா இந்த சூரியனை இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. அதாவது சூரியன் இப்படி போகுது, இப்படியே போயிட்டுருக்கு, மற்ற கோள்கள் அதுக்கு இப்படி சுற்றி வருது. சுற்றும் போது இப்போ இங்கே ஒரு கோள் இருக்கும், இங்கே ஒரு கோள் இருக்கும், இங்கே ஒரு கோள் இருக்கும், இங்கே ஒரு கோள் இருக்கும், இங்கே ஒரு கோள் இருக்கும். அதாவது இந்த வாக்கில் இதுதான் இந்த நீள்வட்டம். புரியுதா? ஏதாவது நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளிப் இருந்தால் எடுத்து போடுறேன். ஓகே, இப்போ இது கேலக்ஸியோடைய ஒர்க்கிங் சிஸ்டம். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கும் கல்லுக்கும் என்ன சம்மந்தம், அதுக்கு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். முன்னாடி சூரியனில் இருந்து தான் எல்லா விட்டமின்ஸும் நமக்கு கிடைக்குது, அதாவது பூமிக்கு கிடைக்கும் போது அப்போது இந்த சூரியனிலிருந்து பட்டு, இப்போ சூரியன் இருக்குது, கோள்கள் இருக்குது, இந்த சூரியன்லேருந்து படுற இந்த ரேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த பூமியில் சேருது. சூரியன்ல இருந்தும் கதிர்கள் வருது,
மற்ற கோள்களில் பட்டும் எதிரொலிக்கிற கதிர்கள் இந்த இடத்துக்கு பூமிக்கு வருது. இப்போ எல்லா கோள்களிலும் உங்களுக்கு வந்து பிளானட்ஸில் இருந்து எமிட் ஆகிற எனர்ஜி, அதாவது ரேஸ், கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, அதுலேருந்தும் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கான இது இருக்குது. ஸோ ஒரு சில ரேஸ் வந்து ஒரு சில பிளானட் வந்து காஸ்மிக் ரேஸ் எமிட் பண்ணும் அப்படின்னா சூரியன்கிட்ட இருந்து ஒளியை உள்வாங்கி வெளியில் கொடுக்கறது, அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, இந்த ஒளி தான் எமிஷனுங்கிறது. அப்போது ஒவ்வொரு பிளானட்டும் அது தானாக க்ளோ ஆகிறது இல்லை, ஏன்னா அதில் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறது இல்லை. ஸோ சூரியன்லேருந்து இப்போது விட்டமின் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இந்த சூரியன்லேருந்து கிடைக்கிற ஒளியை இன்னொரு பிளானட்டில் பட்டு இதிலேருந்து எமிட் ஆகிறது வேற ஒரு எனர்ஜியாக வரும். ஸோ மனுஷனுடைய எனர்ஜிக்கு தேவை என்ன? விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான். இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஃபியூஷன், அதுதான் இந்த ஸ்டோன் பண்ணுற வேலை.